இந்தியாவுல இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துல சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு 2025க்கு. இந்த தேர்தல் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 6 மற்றும் 11 2 கட்டமா இந்த தேர்தல் நடைபெற்றுச்சு. பீகார் மாநிலத்துல மொத்தம் 243 தொகுதிகள் இருக்கு. இந்த தேர்தல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்திய கூட்டணியும் போட்டியிட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில இருக்கு. இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், விஐபி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதுல இருக்கு. தனித்து 243 தொகுதியிலையும் சில கட்சிகள் போட்டிட்டு இருக்காங்க. அது என்ன கட்சின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரோல ஜான் சுராஜ் கட்சி, ஓவைசியின் AMIM கட்சி, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம போட்டியிட்டாங்க. கிட்டத்தட்ட 2616 போட்டியாளர்கள் இந்த தேர்தல்ல போட்டியிட்டாங்க. முதல் கட்டமா நவம்பர் 6ல நடைபெற்ற தேர்தல்ல 121 தொகுதிகள் வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்டுச்சு. அதுல பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 65.08%. இரண்டாம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய 122 தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு. அதுல பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 67.13%. மொத்தமா எவ்வளவு வாக்கு பதிவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வாக்கு எண்ணிக்கையின் பதிவு 69.91% பதிவாச்சு. வாக்கு எண்ணிக்கை எப்ப நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி காலை 8 மணில இருந்து நடைபெற்றுச்சு. மொத்தமா 46 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அனைத்து மையங்கள்லயுமே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார் ஆயுதப்படை, துணை ராணுவ படை, மத்திய ரிசர்வ் காவல் படை கிட்டத்தட்ட ஏராளமான வீரர்கள் வாக்கு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. மற்றும் கண்காணிப்பு கேமராக்களும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்துல பொருத்தப்பட்டிருந்துச்சு. 1951க்கு அப்புறம் பீகார் மாநிலத்துல அதிக வாக்குகள் பதிவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது இந்த தேர்தல்ல தான். அது மட்டும் இல்லாம ஆண்களை விட பெண்களோட வாக்குப்பதிவு இந்த தேர்தல்ல அதிகமா பதிவாயிருக்கு. பெண்களோட வாக்குப்பதிவு எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 71.6%. ஆண்களோட வாக்குப்பதிவு 62.8%. வாக்குப்பதிவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 ஊடகங்கள் கணிப்புகள் நடத்தின. அதுல 10 ஊடகங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படிதான் இப்ப பாஜக கூட்டணி பீகார் மாநிலத்துல மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கு. இப்ப ஒரு கட்சி கூட்டணி இமாலய வெற்றியையும், காங்கிரஸ் கூட்டணி கட்சி புஷ்பான மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சுன்னே சொல்லலாம். பீகார் மாநிலத்துல முதல்வரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இப்பவும் பதவி ஏற்க போறாரு. எத்தனாவது முறையாகன்னு பாத்தீங்கன்னா 10வது முறையாக. எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையும் இவர் இதுவரையும் போட்டியிட்டு MLA ஆகாமலே முதல்வர் பதவிக்கு இவர் உட்கார்றாரு. பீகார் மாநிலத்தோட தேர்தல் முடிவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன தெரிவிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது நாங்க எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா ட்விட்டர் பண்ணிருக்காரு. அடுத்தபடியா ஆப்போசிட் பார்ட்டியான காங்கிரஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி ஆச்சரியத்தை அளிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு நியாயமற்ற தேர்தல், அதனாலதான் நம்மால் வெற்றி பெற முடியல அப்படின்ற கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. தோல்விக்கான காரணத்தை அவங்க பதிவு செய்யல. முதலமைச்சர் ஆகக்கூடிய 10வது முறையாக முதலமைச்சர் ஆகக்கூடிய நிதிஷ்குமாரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பீகார் என்றால் நிதிஷ், புலி இன்னும் உயிருடன் இருக்கிறது அப்படின்ற வாசகத்தோட போஸ்டரை அடிச்சு ஊரு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அமைச்சரான அமித்ஷா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிய மக்கள் நம்புறனால இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
காங்கிரஸ் கட்சி வந்து 61 இடத்துல வந்து போட்டியிட்டு வெறும் 6 இடத்துல மட்டும்தான் வின் பண்ணிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மொத்தமா 243 தொகுதியில வந்து போட்டியிட்டு 204 தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள் வந்து 34 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதுல முக்கியமா பேசப்பட்ட ஜான் சுராஜ் கட்சி வந்து அனைத்து தொகுதியிலையும் போட்டி போட்டு ஒரு தொகுதியில கூட வந்து வின் பண்ணல. பீகார்ல வந்து பெண்களோட ஓட்டு வந்து அதிகம் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீகார் மாநிலம் வந்து மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்க ஒரு பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து சுய தொழில் செய்வதற்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து அந்த தொழில வந்து சக்சஸ் ஆறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 லட்சம் வரை வந்து நிதி உதவி வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வழங்கப்படும்ன்றதே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணி தான் இவங்க வந்து ஓட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சில தரப்புல வந்து பேசப்படுது. எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இது ஒரு நியாயமற்ற எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கையில 2 கூட்டணியை கம்பேர் பண்றப்ப பாஜக கூட்டணி வந்து வின் பண்ணிருக்கு. இது வந்து மோடிஜிக்கு வந்து பெரிய வெற்றியா வந்து இருக்கு. மொத்தம் 243 தொகுதியில வந்து போட்டியிடக்கூடிய கட்சிகள்ல வந்து கூட்டணி கட்சியா இருந்தா 122 தொகுதியில வந்து வின் பண்ணணும். ஆனா இப்ப பாஜக கூட்டணி வந்து டோட்டலா வந்து 204 தொகுதியில வந்து வின் பண்ணிருக்காங்க. மற்றும் ஒரு சிறப்பாக ஓவைசியின் AIMIM கட்சி வந்து தனித்து போட்டியிட்டு 6 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசும் பொருளா வந்து மாறி இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கட்சி தரப்புல இருந்து சொல்லப்படுது. மேலும் இது போல தகவலுக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.